நான் சினிமாக்காரன் ஹீரோவாக பார்த்துலாம் நான் ரசிச்சுலாம் சொல்லிட்டு இல்லை. அது ஓகே, அது நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறோம் ரசிக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது நான் சொல்கிறது, நான் பழகின அந்த காலகட்டத்தில் அவர் சினிமா ஹீரோவாக இல்லாமல் ஒரு தனிப்பட்ட மனுஷனாக அவரோட கேரக்டர் அழுத்தம் திருத்தமாக முகத்துக்கு நேராக பேசக்கூடிய ஒரு மனுஷன். அது அவரோட பாணி வேற. அது வந்து ஐ திங்க் இஸ் பிளஸ்ட் வித் தட். அந்த கமாண்ட் அவருக்கு இருந்துகிட்டு இருந்தது. மோஸ்ட் சிம்பிளிஃபைட் மேன். 1.5 அடி ஸ்டூலை போட்டுக்கிட்டு தான் ஸ்பாட்டில் உட்காந்துருப்பாரு. அது ஆர்டிஃபிஷியலாம் கிடையாது. அதுதான் அவர். உடுமலைப்பேட் கேப்டன் அங்கே நல்லா பயங்கரமாக வெயில் அடிக்கும், வாஷ்ரூம்ஸ்லாம் சரியாக இருக்காது, கேரன் சொல்லிடலாம். சொல்லிக்கோங்க சார், சொல்லிடுறேன் கேப்டன், எனக்கு வேண்டாம், அவ்வளோதான். அந்த அந்த மாதிரி நீங்கள் இப்போயுமே ஹீரோ டாமினேட்டாக தான் இப்போ போய்கிட்டு இருக்கு சினிமா. அந்த மாதிரியான ஹீரோக்கள் இப்போ இருக்காங்களா? யாராவது உங்களுக்கு ஞாபகம் வேறங்க? அவர் வந்து வெறும் சினிமா ஹீரோன்ட்டு நான் சொல்ல, ஆஸ் அ நார்மல் ஹியூமன் பீங் அவர் சொல்றது. அவர்கிட்ட அந்த ஒரு கமாண்ட் இருந்தது. நான் சினிமாக்காரன் ஹீரோவாக பார்த்துலாம் நான் ரசிச்சுலாம் சொல்லிட்டு இல்லை. அது ஓகே, அது நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிறோம் ரசிக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது நான் சொல்கிறது, நான் பழகின அந்த காலகட்டத்தில் அவர் சினிமா ஹீரோவாக இல்லாமல் ஒரு தனிப்பட்ட மனுஷனாக அவரோட கேரக்டர் அழுத்தம் திருத்தமாக முகத்துக்கு நேராக பேசக்கூடிய ஒரு மனுஷன். அது நீங்கள், நான் தப்பு பண்ணியிருந்தேன், எனக்கு அது ஊண்டிங்காக இருக்கலாம், சங்கடமாக இருக்கலாம், ஆனால் அது ஊண்டிங்காக இருக்க முடியாது. ஏன்னா நான் தப்பு பண்ணது புரிஞ்சுதான் அது பேசுவார். அது அவரோட பாணி வேற. அது வந்து ஐ திங்க் இஸ் பிளஸ்ட் வித் தட். அந்த கமாண்ட் அவருக்கு இருந்துகிட்டு இருந்தது. மோஸ்ட் சிம்பிளிஃபைட் மேன். நம்ம நிறைஞ்ச மனசப்போ நான் சொல்லேன், உடுமலைப்பேட் கேப்டன் அங்கே நல்லா பயங்கரமாக வெயில் அடிக்கும், வாஷ்ரூம்ஸ்லாம் சரியாக இருக்காது, கேரன் சொல்லிடலாம். சொல்லிக்கோங்க சார், சொல்லிடுறேன் கேப்டன், எனக்கு வேண்டாம், அவ்வளோதான், உங்களுக்கு வேண்டாம் சொல்லிக்கோங்க. இதுதான் அவரோட டோன். அது கடைசி வரைக்கும் அதே தான். அவர் வந்து 1.5 அடி ஸ்டூலை போட்டுக்கிட்டு தான் ஸ்பாட்டில் உட்காந்துருப்பார். அது ஆர்டிஃபிஷியலாம் கிடையாது. அதுதான் அவர். அந்த செட்டுக்கு நான் அவ்வளோ பெரிய டீம் நடுவில் 1.5 அடி ஸ்டூலை போட்டுக்கிட்டு, ஷார்ட் இல்லைன்னா அங்கே 1.5 அடி ஸ்டூல் போட்டு அதில் உட்காந்துருப்பார். லைட் ஆஃபீஸர்ஸ்ட்டு எல்லாத்தையும் பொழுதுக்கிட்டு பேசிக்கிட்டு லூட்டி அடிச்சுக்கிட்டு. இஸ் சச் அ கேஷுவல் கை. ஏதாவது ஒரு வீடு மட்டும் செட் பண்ணி வச்சுருங்க, ஏதாவது வாஷ்ரூம் போகிறதுக்கு அக்கம் பக்கத்தில், அவ்வளோதான். வேறு எந்த விதமான டிமாண்டோ தேவைகளோ கிடையவே கிடையாது. சார், இப்போ நீங்கள் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுக்கு அது கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக இதுதான் என்னோட செம்ம கேரக்டர் அப்படின்னா உங்களோட ஒர்க்லேயே நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க? அப்படின்லாம் ஒன்றும் நான் பெருசாக பண்ணவே இல்லையேங்க. ஓகே. ஆமாம், ஐ எம் நாட் ஈவன் டெஸ்டட் எட். ஓகே. எனக்கு ஈஸியாக வரக்கூடிய விஷயங்கள் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது வந்து யாராவது எனக்கு அதை ஆஃபர் பண்ணி நான் பண்ணேன்னா ஐ குட் சே சம்திங் டிஃப்ரெண்ட் ஐ ஹவ் டன். பாக்கி எல்லாமே இயல்பாக வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என் வயசுக்கு உண்டானவன் என்ன பண்ணியிருப்பான், இது எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே. நான் பண்ணாத விஷயங்கள், இப்போ ஒரு நெகட்டிவில் ஒரு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் ஏதோ ஒன்று இருக்குன்னா அதை நான் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தேன். ஐ குட் சே எஸ் ஐ டிட். ஸோ இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே அப்படியே ஈஸியாக போகக்கூடிய விஷயங்கள் தான்.